வரி குறைப்பின் தாக்கம் 140 கோடி பேருக்கும் நல்லவிதமாக கிடைக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் விளக்கமளித்தார். அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன், பெரும்பாலான பொருட்களுக்கு 18%-இலிருந்து 5% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதால் வரிச்சுமை குறைந்துள்ளது என கூறினார். 350க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு செலவுகள் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். பலவிதமான ஐட்டம்க்கு ஜீரோவா போயிருக்குன்றதுனால இதோடைய பிரபாவம், அதாவது தெலுங்கு, தமிழ், ஹிந்தியில சொல்ற மாதிரி இதோட இம்பாக்ட், இதனுடைய தாக்கம் 140 கோடி மக்கள் மேலேயும் இருக்கும். நல்ல தாக்கம் தான் இது. விலை குறையாது. ஐட்டம் விலை குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வீட்டுல செலவு மிச்சமாகுது. அதை நீங்க எந்த விதமான வகையிலாவது உங்க குழந்தைங்களுக்கு உபயோகிக்கிறதோ, உங்க பெரியோர்களுக்கு செலவு செய்யறதோ, இல்ல சேமிப்பா வைக்கிறதோ உங்க கையில இருக்கும். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கோடு மதுரை மேலூர் 4 வழிச்சாலையில் பிரம்மாண்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்துள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என்றும் அவர் கூறியிருந்தார். அதை குறிப்பிட்டு முதல்வரின் புகைப்படத்துடன் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான நாளை தமிழகம் முழுவதும் பூத் வாரியாக உறுதிமொழிகள் ஏற்கப்பட உள்ளன. லஞ்சம் கேட்டதாக முதுநிலை மருத்துவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். லஞ்சம் கேட்டது உண்மை என்று தெரியவந்தால் அந்த ஊழியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். முன்னதாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தன்னிடம் சேவை பதிவேட்டை அனுப்ப லஞ்சம் கேட்டதாக மருத்துவர் ஜெய்சன் பில் குற்றம் சாட்டி டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். விஜய் மட்டுமல்ல, அஜித், ரஜினி, நயன்தாரா என்று யார் வந்தாலும் அவர்களை பார்க்க வரும் மக்கள் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் என்று சீமான் கூறியுள்ளார். கூட்டத்தை பார்க்கக்கூடாது, கொள்கையைத்தான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா. இசைஞானி இளையராஜாவை இசை கடவுளாகவே தன்னை போன்றோர் பாவிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு தற்போது செய்திருப்பதை எப்போதோ செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வட மாநிலங்களில் இருப்பது போன்ற அங்கீகாரம் தமிழகத்தில் திறமைசாலிகளுக்கு கிடைக்கவில்லை என்றும் அதனால்தான் பாஜக செய்வதை தாங்கள் தடுக்கவில்லை என்றும் சீமான் கூறினார். மேலும் பாரதி ராஜாவுக்கு ஏன் இதுபோன்ற விழா எடுக்கவில்லை என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்கறதில்ல, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இது அவர் பெயரில் விருது கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு பெருமை. காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் திலகத்தை செஞ்சிச்சு. நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள், அப்பா இளையராஜா போன்ற பெருமதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும், பெருமைப்படுத்தியிருக்கணும். செய்யலை. வட இந்தியாவிலலாம் அவங்க ஹேமாலினி போன்றவர்களுக்கு, மற்ற அமிதாப் பச்சன் போன்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யலையே. அப்போ பாரதிய ஜனதா செய்துன்னா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா என்ன? கேரள மாநிலம் ஆலப்புழாவின் ஏரியில் படகு தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. ரிசார்ட்டிலிருந்து பயணிகளை ஏற்றிச் சென்ற படகில் புகையிடுவதைக் கண்டு பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் உடனடியாக படகு கரைக்கு கொண்டுவரப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனால் இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவில் மற்றும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு மின்னஞ்சல் வழியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. திருவனந்தபுரம் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு குழுவினர் உடனடியாக இரு கோவில்களிலும் தீவிர சோதனையை தொடங்கினர். மிரட்டல் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இமாச்சல பிரதேசத்தில் கனமழை நிலச்சரிவு காரணமாக ஆப்பிள் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பெரும்பாலான விவசாயிகள் ஆப்பிள் மரங்களை வளர்த்து வருகின்றனர். மாநிலம் முழுவதும் பெய்த கனமழையால் ஆப்பிள் மரங்கள் சேதமடைந்துள்ளன. மகசூல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவு காரணமாக சாலை போக்குவரத்து முடங்கியதால் அறுவடை செய்த ஆப்பிள்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். தங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆப்பிள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க அதிபரின் ஆதரவாளர் சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவத்தை கண்டித்து பிரிட்டனில் போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் லண்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் வலதுசாரி ஆதரவாளர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் இடதுசாரிகளுக்கு எதிராக கண்டன வாசகங்கள் அடங்கிய பேனர்களை ஏந்தியவாறு நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி பொதுமக்கள் பேரணியாக சென்றனர். இதனால் தலைநகர் முழுவதும் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதால் லண்டனில் பதற்றமான சூழல் நிலவியது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இடதுசாரிகளுக்கு எதிராக நடைபெற்ற பேரணியில் எலான் மஸ்க் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணியின் போது உரையாற்றிய அவர் பிரிட்டன் நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்தலுக்காக 4 ஆண்டுகள் காத்திருக்க முடியாது என்று கூறிய அவர் இடதுசாரி கட்சிகளை கொலைகார கட்சிகள் என்று கடுமையாக விமர்சித்தார். எலான் மஸ்கின் இந்த பேச்சு பிரிட்டன் அரசியலில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இளைஞர்கள் போராட்டத்தால் நேபாள நீதித்துறையின் முக்கியமான ஆவணங்கள் சேதமடைந்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. நேபாள அரசுக்கு எதிராக ஜென்சி குழுவினர் நடத்திய போராட்டத்தில் நீதிமன்ற கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் நீதி வழங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் என்று தலைமை நீதிபதி பிரகாஷ் மன் சிங் ரவுத் தெரிவித்துள்ளார். போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக விரைவில் நீதிமன்ற பணிகளை மீண்டும் தொடங்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நாட்டின் நாடாளுமன்ற கலைப்பு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க பரிந்துரை செய்யப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி ராம்சந்திர போடேல் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் இடைக்கால பிரதமரின் செயல் அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று வழக்கறிஞர் சங்கம் மற்றும் நேபாளி காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. காங்கோவின் வடமேற்கு பகுதியில் நடந்த 2 படகு விபத்துகளில் 193 பேர் உயிரிழந்ததாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை ஒரு படகு கவிழ்ந்ததில் 86 பேர் இறந்தனர். இதில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள். வியாழக்கிழமையன்று மற்றொரு படகு தீப்பிடித்து கவிழ்ந்தது. இதில் கிட்டத்தட்ட 500 பயணிகள் இருந்தனர். இதுவரை 209 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அரசு ஊடகங்களின் தகவல்படி அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றியது மற்றும் இரவு பயணம் ஆகியவையே விபத்துகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது. காங்கோவில் சாலை வசதிகள் குறைவு என்பதால் மக்கள் பெரும்பாலும் படகு பயணத்தையே நம்பியிருக்கின்றனர். ஆனால் இந்த படகுகளில் பாதுகாப்பு அம்சங்கள் குறைவாக இருப்பதும் அளவுக்கு அதிகமாக ஆட்கள் செல்வதும் விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றன. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் போது விடுதலை புலிகளுடன் இணைந்து முஸ்லிம்களும் போராடியிருக்கிறார்கள், உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீமை சந்தித்தது, தந்தை செல்வா மற்றும் சம்பந்தன் போன்ற தலைவர்கள் முஸ்லிம் மக்கள் மீது கொண்டிருந்த தெளிவான எண்ணங்கள் மற்றும் தமிழர்கள் முஸ்லிம்களுக்காக செய்த பல விட்டுக் கொடுப்புகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை போராட்டத்தின் வரலாறு இருந்தும் சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதாக அவர் கவலை தெரிவித்தார். இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானுக்கு எதிரான சூப்பர் 4 சுற்று ஆட்டம் 1-1 என்ற கணக்கில் டிராவில் முடிந்தது. எனினும் மற்றொரு போட்டியில் சீனா கொரியாவை வீழ்த்தியதால் இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவுடன் மோதவுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி அடுத்த ஆண்டு உலகக் கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கையே ஓங்கியிருந்தது. இவ்விரு அணிகளும் இதுவரை 13-20 ஓவர் போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் இந்திய அணி 10 போட்டிகளில் வென்றிருக்கிறது. பாகிஸ்தான் அணி 3 போட்டிகளில் வெற்றியை வசப்படுத்தியிருக்கிறது.
பாகிஸ்தானுடன் இந்தியா கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தப் போவதாக உத்தவ் சிவசேனாவை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியும் அறிவித்துள்ளது. பஹல்காமில் இந்தியர்களை கொன்ற பாகிஸ்தானுடன் நாம் கிரிக்கெட் விளையாட வேண்டிய தேவை என்ன என ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வினவியுள்ளார். இதற்கும் ட்ரம்ப் அளித்த நெருக்கடிதான் காரணமா என்றும் கெஜ்ரிவால் எக்ஸ் தள பதிவில் வினவியுள்ளார். ஞாயிறன்று நடைபெறும் போட்டியை பொதுமக்கள் பார்ப்பதற்காக ஒளிபரப்பப்படும் இடங்களில் தங்கள் கட்சியினர் போராட்டம் நடத்துவார்கள் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். திருச்சியில் காரை வழிமறித்து 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள நகைக்கடை மேலாளர் திண்டுக்கல்லில் நகைகளை விற்றுவிட்டு மீதமுள்ள 10 கிலோ தங்கத்துடன் காரில் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சி சமயபுரம் அருகே அவரது காரை வழிமறித்த கும்பல் காரில் இருந்தவர்கள் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது. இதுகுறித்து சமயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வார விடுமுறையொட்டி ஆண்டிப்பட்டி அடுத்த மேகமலை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேகமலை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனையடுத்து 40 அடி உயர பாறையிலிருந்து ஆர்ப்பரித்து விழும் அருவி நீரில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்தும் குளித்தும் மகிழ்ந்தனர். மத்திய மாநில அரசுகள் வழங்கும் உதவித்தொகை மணி ஆர்டர் மூலம் வருவதால் காலதாமதமாவதாக முதியவர்கள் கூறுகின்றனர். இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவி திட்டம் உள்ளிட்டவைகள் மூலம் மத்திய தமிழக பகுதிகளில் 58,591 பேர் மாதத்திற்கு 1,200 ரூபாய் வரை உதவித்தொகையை பெறுகிறார்கள். இவர்கள் மணி ஆர்டர் மூலம் உதவித்தொகையை பெறும் நிலையில் 20 தேதியானாலும் கிடைக்காததால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு சிரமப்படுவதாக கூறுகிறார்கள். இந்தியாவில் பேறுகால இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குறைவாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மாதிரி பதிவு அமைப்பின் தரவுகளின் அடிப்படையில் மத்திய சராசரியை விட தமிழ்நாடு 5 புள்ளிகள் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே 2வது மிக குறைந்த பேறுகால இறப்பு விகிதம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்களும் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் இறப்புகளை குறைக்க முடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாக்பூரில் 998 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் ஒன்று சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. மேம்பாலத்தின் ஒரு பகுதி அங்குள்ள வீட்டின் பால்கனிக்குள் நுழைந்து செல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இண்டோரா டிகோரி எனப்படும் இந்த பாலம் சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வீடு முறையான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதால் பால்கனியை இடிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தங்களுக்கு முறையாக நோட்டீஸ் எதுவும் பிறப்பிக்கவில்லை என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஒரு குடும்பத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள குடிநீர் கட்டணம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. 2 பேர் மட்டுமே வசிக்கும் தங்கள் வீட்டில் குடிநீர் கட்டணமாக 15,800 ரூபாய் வந்ததாக கூறி அந்த ரசீதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். தண்ணீர் குழாய் உடைப்பு அல்லது வேறு ஏதேனும் முறைகேடுகள் உள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அந்த பதிவில் பலரும் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பெங்களூரு குடிநீர் வாரியம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. வாட்ஸ்அப் குழுக்களில் நடக்கும் குழப்பமான உரையாடல்களை சீர் செய்ய த்ரெட்டட் ரிப்ளைஸ் என்ற புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் சோதனை செய்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மெசேஜுக்கு வரும் பதில்களை தனித்திரையில் ஒழுங்கமைத்து காட்டும் வகையில் அந்த அம்சம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் குழுவில் பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் நாம் விரும்பும் உரையாடலை எளிதாக பின்தொடர முடியும். தற்போது வாட்ஸ்அப் பீட்டா பயனாளர்களுக்கு மட்டும் இந்த அம்சம் வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கும் இந்த அம்சம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல்களை திருத்துவது தொடர்பான விதிகள் தங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதற்கு காலக்கெடு எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா தாக்கல் செய்த மனுவில் வழக்கமான இடைவெளியில் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்ளுமாறு ஆணையத்திடம் கோரப்பட்டிருந்தது.
இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் இவ்வாறு உத்தரவிடுவது அதன் தனிப்பட்ட அதிகாரத்தில் தலையிடுவதாக இருக்கும் என்று தெரிவித்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவின்படி வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கும் மற்றும் தேர்தல்களை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடமே உள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 மற்றும் வாக்காளர்கள் பதிவு விதிகள் 1960 ஆகியவை திருத்த முறையை தீர்மானிக்கும் அதிகாரத்திற்கு ஆணையத்திற்கு வழங்கியுள்ளன. தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல்களின் தூய்மையை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறது என்றும் நாடு முழுவதும் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பழைய வாகனங்களை அழிப்பதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டியால் 40,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 1,41,000 பழைய அரசு வாகனங்களுடன் சேர்ந்து இதுவரை 3 லட்சம் பழைய வாகனங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், மீதமுள்ள 97 லட்சம் வாகனங்களை அழித்தால் 70 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என கூறினார். பழைய வாகனங்களை அழித்து புதிதாக வாங்குபவர்களுக்கு 5% தள்ளுபடி வழங்க வேண்டும் என நிறுவனங்களை நிதின் கட்கரி வலியுறுத்தினார். அரசு அலுவல்களில் ஹிந்தி மொழி பயன்பாடு கடந்த 11 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி அமித்ஷா செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒன்றாக நடப்போம், ஒன்றுபோல் சிந்திப்போம், ஒரே குரலில் பேசுவோம் என்பதை பன்மொழி கொண்ட இந்தியாவின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதில் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மதிப்பளித்து சுயசார்பு இந்தியாவை உருவாக்கி அதை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்ததால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். அண்ணா, பெரியார் இல்லாமல் தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை தவேக தலைவர் விஜய் உணர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவரால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினராக அதிமுக எம்பி இன்பதுரை நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை மாதம் ராஜ்யசபா எம்பியாக இன்பதுரைக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் தற்போது மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துறை சார்ந்த கொள்கைகள், திட்டங்கள், கருத்து பரிமாற்றங்களில் சுதந்திரமாக செயல்பட ஆலோசனைக் குழு உறுப்பினருக்கு அதிகாரம் உள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 9 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவர் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளார். மும்பையில் 2006ஆம் ஆண்டு நடந்த ரயில் குண்டுவெடிப்பில் 187 பேர் இறந்தனர். இது தொடர்பான வழக்கில் வாஹித் ஷேக் என்ற ஆசிரியரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். 9 ஆண்டுகள் சிறைவாசத்தில் வாழ்க்கையில் பல பிரச்சினைகளை சந்தித்ததாகவும் இதற்கு இழப்பீடாக 9 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மனித உரிமை ஆணையத்திடம் அவர் மனு அளித்துள்ளார். பிரிட்டன் ஓல்பரி நகரில் சீக்கிய பெண் ஒருவர் 2 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இனவெறி தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு சொந்த நாட்டுக்கு திரும்பிப்போ என்று இனவெறி கருத்தையும் தெரிவித்ததாக அப்பெண் புகார் அளித்துள்ளார். சந்தேகத்திற்குரிய 2 நபர்களும் வெள்ளையர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் உள்ளூர் சீக்கிய சமூகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக பிரிட்டனில் இனவெறி தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரீத் கவுட்கில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மிசோரம் மாநிலம் ஐசாலுக்கும் தலைநகர் டெல்லிக்கும் இடையே ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்க தொடங்கியுள்ளது. இது 2 இடங்களுக்கிடையிலான போக்குவரத்து வசதியாக மட்டுமில்லாமல் தேசத்தின் பிரதான நிலப்பகுதியையும் வடகிழக்கு பகுதியையும் இணைக்கும் இலக்கின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இது வடகிழக்கு மக்களின் வாழ்க்கையையே மாற்றும் வல்லமை கொண்டதாகவும் கருதப்படுகிறது. தற்போதைய நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் இம்பால், கொஹிமா, ஷில்லாங் ஆகிய மாநில தலைநகரங்களை தவிர நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் சேவை வழங்கப்பட்டுள்ளது.
பிரபல நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சமூக வலைதளங்களில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், சினிமா துறையில் நீடிப்பதற்கு சமூக வலைதளம் அவசியம் என்று நீண்ட நாட்களாக தான் நம்பியிருந்ததாகவும், எனினும் தன்னுடைய சிந்தனை, மொழி ஆகியவற்றை அது அழித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த முடிவால் மக்கள் தன்னை மறந்துவிட நேரிடும் என்பதை அறிந்திருந்ததாலும், கலையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதாலும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மூங்கிலிலிருந்து எத்தனால் எடுக்கும் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை பிரதமர் மோடி அசாம் மாநிலம் நிமோலிகரில் தொடக்கி வைத்தார். இதன் மூலம் அசாம் கிராமப்புற பொருளாதார மதிப்பு 200 கோடி ரூபாய் உயரும் என மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக 6300 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ மற்றும் கட்டமைப்பு திட்டங்களை மங்கள்தோய் மற்றும் தரங் மாவட்டங்களில் பிரதமர் தொடக்கி வைத்தார். இந்திய ராணுவத்திற்கு பதிலாக பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகளுக்கே காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். அசாம் மாநிலம் மங்கள்தோயில் பேசிய பிரதமர், தேச விரோத சக்திகளையும் ஊடுருவல்காரர்களையும் பாதுகாக்க காங்கிரஸ் முனைந்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். அசாமில் 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் 3 பாலங்கள் மட்டுமே கட்டப்பட்டதாகவும், ஆனால் பாஜகவின் 10 ஆண்டு ஆட்சியில் 6 பாலங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் மோடி தெரிவித்தார். அசாமில் நிலங்களை ஆக்கிரமித்திருந்த ஊடுருவல்காரர்களை முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா வெற்றிகரமாக வெளியேற்றியுள்ளதாகவும் மோடி பாராட்டினார். கேரள மாநிலம் பம்பையில் வரும் 20ஆம் தேதி சர்வதேச ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில், இதில் உலகெங்குமிருந்து 3000 பக்தர்கள் பங்கேற்க உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இவ்விழாவை முதல்வர் பினராயி விஜயன் தொடக்கி வைக்க உள்ளார். திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் 70வது ஆண்டை முன்னிட்டு இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கலுக்கு நாளை செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் காலக்கெடு நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் ஈட்டிய வருமானத்திற்கு நடப்பு நிதியாண்டில் கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கமாக ஜூலை 31ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்ய காலக்கெடு வழங்கப்பட்டு வந்த நிலையில், நடப்பாண்டில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது 6 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கணக்கு தாக்கல் செய்துள்ளனர். காலக்கெடுவுக்கு பிறகு வரி கணக்கு தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும். ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வரவுள்ள நிலையில் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் போன்ற குறைந்த விலை கொண்ட பொருட்கள் விலையை குறைப்பதில் நடைமுறை சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மத்திய மறைமுக வரிகள் வாரியத்திடம் தயாரிப்பு நிறுவனங்கள் விளக்கமளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறைந்த விலை உள்ள பொருட்களின் விலையை குறைப்பதற்கு பதில் அவற்றின் அளவை அதிகரிக்க நிறுவனங்கள் முடிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. இதன்படி சோப், டூத்பேஸ்ட், ஷாம்பூ, பிஸ்கட் போன்ற சிறிய பாக்கெட்டுகளின் எடை அதிகரிக்க உள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பால் மருந்துகள் மீது புதிய விலைக்கான லேபிள் இடம்பெறச் செய்வது கட்டாயமல்ல என்று தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பான NBBA தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள மருந்துகளின் புதிய லேபிள் இடம்பெற செய்ய வேண்டியுள்ளது. இதற்கு போதிய அவகாசம் இல்லாததால் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை தவிர்க்க இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மருந்து விற்பனையாளர்கள் விலையை குறைக்குமாறு தயாரிப்பு நிறுவனங்கள் வலியுறுத்தி விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மிசோரம் மாநிலத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டதன் விளைவாக அப்பகுதி வணிகம் செழிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிசோரமில் விளையும் மஞ்சள், குறுமிளகு, இஞ்சி போன்ற விளைபொருட்கள், அன்னாசி, ஆரஞ்சு போன்ற பழங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு எளிதாக கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவை தவிர மிசோரம் மாநிலத்திற்கென்றே பிரத்யேகமான சில விளைபொருட்கள் மற்றும் பழங்கள் இருப்பதாகவும், அவற்றை தேசிய அளவில் அனுப்புவதோடு அல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். பைராபி சாய்ரங்கிடையே அமைந்துள்ள இந்த பாதை 51 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 8000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி என்பது நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹிந்தி தினத்தை ஒட்டி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டிருக்கும் அவர், இந்த நாளில் ஹிந்தி உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளையும் செழுமைப்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். செழுமை ஊட்டப்பட்ட இந்திய மொழிகளை நம் அடுத்த தலைமுறைகளுக்கு பெருமையோடு கடத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
உலக அரங்கில் இந்தி மொழி மீதான மரியாதை அதிகரிப்பது பெருமைக்குரிய தகவல் என்றும் இது உத்வேகத்தை தருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொது நலன் என்பதை அரசின் நலனாக பார்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதையே பொதுநலனாக பார்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு தெரிவித்துள்ளது. கீழ் நீதிமன்றங்கள் அரசின் அலட்சியங்களையும் கவனக்குறைவுகளையும் புறக்கணிக்கக்கூடாது என்றும் வழக்குகளை முடிப்பதில் ஏற்படும் தேவையற்ற தாமதங்களை சரி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அரசின் தாமதங்களை அனுமதித்தால் அது அரசின் திறமையின்மையை ஒரு இயல்பான போக்காகவே மாற்றிவிடும் என்றும் நீதிபதிகள் கூறினர். தனிநபர் ஒருவருக்கும் கர்நாடக மாநில அரசு உயர்நீதிமன்றத்திற்கும் இடையிலான வழக்கை 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விசாரிப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் மோதிஹரி தொகுதியில் பிரமோத்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என பாஜக அறிவித்துள்ளது. முன்னதாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ராஜ்பூர் தொகுதியில் சந்தோஷ்குமார் நிராலா போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளது. இவ்விரு கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடே இன்னும் முடிவடையாத நிலையில் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. வரும் தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 அல்லது 102 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் பிற கூட்டணி கட்சிகள் 40 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விமான கட்டணத்தில் 25% வரை தள்ளுபடி பெறலாம் என ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்ட சில உள்நாட்டு மற்றும் சர்வதேச நகரங்களுக்கு விமான கட்டணத்தில் சலுகை அறிவித்துள்ளது. தள்ளுபடியை பெற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளம் அல்லது மொபைல் செயலி வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். நவராத்திரி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் என அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் பயணிகளை கவர இந்த அறிவிப்பை ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கிறது. உலகின் முன்னணி 20 வங்கிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 2 வங்கிகளை இடம்பெறச் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. வளர்ந்த பாரதம் 2047 இலக்கில் ஒன்றாக இந்த முயற்சியில் மத்திய அரசு களம் இறங்கியுள்ளது. வங்கிகளின் ஊழியர்களுக்கு திறன் வளர்ப்பு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து நிதி சேவைகள் துறையில் நடந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் சொத்து மதிப்பு பட்டியலில் SBI 43வது இடத்திலும் HDFC வங்கி 73வது இடத்திலும் உள்ளன. கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது குறித்து விவாதிக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் அவசர கூட்டம் தோஹாவில் நடைபெறவுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஒரே குரலில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கூட்டம் அமையும். மேலும் இஸ்ரேலின் தாக்குதலிலிருந்து கத்தாருக்கு பாதுகாப்பளிக்க அமெரிக்காவை வலியுறுத்துவது குறித்தும் இதில் பேசப்படும் என தெரிகிறது. ஹமாஸ் கிளர்ச்சி குழுவினரை வேட்டையாடி வரும் இஸ்ரேல் அதன் ஒரு பகுதியாக கத்தார் மீது எதிர்பாராத தாக்குதல் நடத்தியிருந்தது. இச்சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் சென்றிருப்பதும் கவனம் பெறுகிறது. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரிய படைகள் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்கு வடகொரியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த கூட்டு பயிற்சியின் மூலம் 3 நாடுகளும் தங்களுக்கு தாங்களே பிரச்சினைகளை வரவழைத்துக் கொள்வதாக வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் சகோதரி கிம் ஜோ யங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய 3 நாடுகளின் படைகளும் வடகொரியாவை சுற்றியுள்ள பகுதிகளில் போர் பயிற்சி மேற்கொள்ள உள்ளன. இதை தங்களை தாக்குவதற்கான முன்னேற்பாடு என வடகொரியா கூறி வரும் நிலையில் இது முற்றிலும் தற்காப்பு நோக்கிலான பயிற்சி என 3 நாடுகளும் விளக்கமளித்துள்ளன. நேபாள பிரதமராக பதவியேற்ற சுஷிலா கார்கி தனது பணிகளை தொடங்கியுள்ளார். அமைச்சர்கள் நியமனம், துறைகள் ஒதுக்கீடு போன்றவை தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அரசியல்வாதிகள் தவிர நீதிபதிகள், மருத்துவர்கள் போன்ற துறை சார்ந்த நிபுணர்களை அமைச்சராக அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவர் இயக்கங்களோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கிடையே நேபாளத்தின் புதிய பிரதமருக்கு சீனா மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. சர்வதேச அளவில் ஆண்டுதோறும் மருத்துவர்களை உருவாக்குவதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அதே நேரம் கிராமப்புறங்களில் பணியாற்ற தயங்குவதால் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது.
இந்தியாவில் ஆண்டுதோறும் 1,80,000 மருத்துவர்கள் உருவாகிறார்கள். அதே நேரம் சீனாவில் 90,000 மருத்துவர்களும், ரஷ்யாவில் 70,000 மருத்துவர்களும், பிரேசிலில் 30,000 மருத்துவர்களும், அமெரிக்காவில் 27,000 மருத்துவர்களும் மட்டுமே உருவாவது உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. கொள்கையற்ற கூட்டத்தினர் மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக எந்த விமர்சனமும் வைக்க முடியாமல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என பொத்தாம் பொதுவாக செல்வதாக குற்றம் சாட்டினார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் என தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதிகளையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதல்வர், பொய்களை வைத்து கருத்துருவாக்கம் செய்யலாம் என சிலர் நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். பழனிசாமி முதல்வராக இருந்தபோது வெளிநாடு சென்று ஈர்த்த முதலீடுகளில் கால்வாசி கூட தமிழகத்திற்கு வரவில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடிப்போக காரணமாக இருந்தவர் பழனிசாமி என்று விமர்சித்தார். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்னென்ன என்று பழனிசாமியால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பிய முதல்வர் ஸ்டாலின், அதிமுகவின் 10 ஆண்டு கால சீர்கெட்ட நிர்வாகத்தால் தொழில் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு ஓடிப்போன நிலைமையை திமுக அரசு மாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கெட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவிரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களா மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகீழாக நாம மாற்றி இருக்கிறோம். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை தொடர்ந்து நாளை மறுநாள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி செல்கிறார். வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்தார். அந்த பயணத்தை வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாற்றம் செய்திருப்பதாக அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைப்பது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என பழனிசாமிக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். தொடர்ச்சியாக அவர் டெல்லி சென்ற நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்தார். இந்நிலையில் செங்கோட்டையன் விதித்த கெடு நாளையுடன் முடிவடையும் சூழலில் பழனிசாமி டெல்லி செல்வது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேரமின்மை காரணமாக பெரம்பலூரில் மக்களை நேரில் சந்திக்க முடியாததற்கு தவேக தலைவர் விஜய் வருத்தம் தெரிவித்துள்ளார். விஜயின் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன் என்ற சந்திப்பு திருச்சி, அரியலூர், குன்னம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்த மக்கள் சந்திப்பிற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் நள்ளிரவு கடந்தும் தனக்காக காத்திருந்த பெரம்பலூர் மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என விஜய் உறுதியளித்துள்ளார். விஜய் மட்டுமல்ல, அஜித், ரஜினி, நயன்தாரா என யார் வந்தாலும் அவர்களை பார்க்க வரும் மக்கள் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் என சீமான் கூறியுள்ளார். கூட்டத்தை பார்க்கக்கூடாது, கொள்கையைத்தான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க, உருப்படாது இல்லைன்னா. தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நானும் உங்க மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்தேன், நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள், 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் நிறைய
பேர் திரண்டு இருந்ததை பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னேன், அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, ஒன்று என்டிஏ கூட்டணி, 4 கூட்டணி இருக்கும். சுற்றுப்பயண பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள தாவேகா தலைவர் விஜய்க்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2 மாநாடு நடத்தியிருக்காரு. பொதுவெளியில் மக்களோட நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நேற்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு வந்தாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக தான் அந்த போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்களுங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும்போது தான் அது மக்களால் அங்கீகரிக்கப்படும். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதவிருக்கும் நிலையில் ரசிகர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நம்ம அமைதியாக ஜெயிச்சு வின் பண்ணோமோ, அதே போல் இந்த மேட்சை நம்ம அமைதியான முறையில் ஆடி ஜெயிச்சு நம்ம இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தரணும். இதில் ஆடுற எல்லா பிளேயர்ஸுக்கும் நான் விஷ் பண்ணுறேன். ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ நம்ம பெட்டர் பவுலிங், நல்ல பவுலிங் இருக்குது. பாகிஸ்தான் அந்த அளவுக்கு இப்போ இல்லை, ஸ்லோவாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். மேபி ட்ரை பெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. எவ்வளோ ரன்னு எடுக்கிறது முக்கியம் இல்லை, வின்னிங் தான் முக்கியம். ஸோ நம்ம ஆளுங்க வின்னிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரன்னுன்னும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது நம்ம ரன்னில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். நம்ம வின்னிங்க்கு தேவையான ரன்னு நம்ம ஆளுங்க எப்படியே எடுத்துருவாங்க, கண்டிப்பாக எடுத்துருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் வர வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் அரங்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பங்கேற்றார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதற்குட்பட்ட வட்டார நகரத்தில் இருக்கின்ற நாளுக்கு நாள் தமிழக அரசின் மீது அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எதிர்மறை வாக்குகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய முதல் அணியாக, வெற்றி அணியாக தற்போது என்டிஏ அதிமுக கூட்டணி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதீத மகிழ்ச்சியின் காரணமாக பாராட்டு விழாவில் தன்னால் அதிகம் பேச இயலவில்லை என்று இளையராஜா தெரிவித்துள்ளார். திரை இசை உலகில் 50 ஆண்டுகளை கடந்த இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவை சிறப்பாக நடத்திய தமிழக முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு இளையராஜா நன்றி தெரிவித்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் பொதுமக்களுக்கும் இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நேரத்திலும் நேற்று என்னவோ எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை, அவ்வளவு ஆனந்தம். ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து எல்லோரும் அரசியல் சார்ந்த எல்லா அமைச்சர்களும், எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளவு பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்மிங்கில் சரியான பேச்சு வரல. சங்கத்தமிழ் பாடல்களுக்கு இளையராஜா இசையமைக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதை கண்டிப்பாக தான் நிறைவேற்றுவேன் என இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார். முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார். அதை சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் எனக்கு கூட தெரியாது. 18 14 நூல்கள் அத்தனையையும் அவர் மனப்பாடமாக அல்ல, இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வியப்பை அளித்தது. அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது. அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்லிவிட்டேன்.